மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 27 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா மகளிர் போலீஸ் நிலையத்தில் ரகுராம் மேலே கேஸ் கொடுக்கலாம், அப்போ தான் அவங்க போயிட்டு நேராக அந்த நடக்க போகிற அந்த காசு வெட்டி போடுறத நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினச்சி மாயா நேராக அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனால் இது தெரிஞ்ச அந்த புவனேஸ்வரி ரவுடிகளை அனுப்பி மாயாவை கடத்திடுறாங்க. மாயா காரில் போகும் பொழுது அவங்களோட வளையலை உடைச்சி பாதை நெடுக்க போட்டுக்கிட்டு போகிறாங்க. இது அந்த ரவுடிகளுக்கு தெரியல. மாயாவை கொண்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி வச்சுட்டு புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மாயாவை கடத்தியாச்சு அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சொல்கிற வரைக்கும் அவளை வெளியில் விட்டுறாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. வாயையும் மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா புவனேஸ்வரி நேராக வழக்கம் போல் வந்து கூட்டத்துக்குள்ளே நிற்கிறாங்க. அப்போ கதிர் இதை பார்த்துட்டு, என்னது புவனேஸ்வரி அடிக்கடி வெளியில் போயிட்டு வராங்களே, ஒருவேளை இவங்க ஏதாவது நமக்கு தெரியாமல் திட்டம் போடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ரகுராம், தனா எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததோட தனா நேராக கதிரை பார்த்துக்கிட்டே என்ன யோசிக்கிறாங்கன்னா, கதிர் என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு பொருத்தமான ஜோடி கிடையாது, நீ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு நம்ம தனா நினைக்கிறாங்க. கதிர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தனா எப்படியாவது அவங்களோட காதலை சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம கதிர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம தனா கொஞ்சம் கூட அவங்களோட காதலை வெளிப்படுத்தவே இல்லை. இதுதான் ரொம்ப கோபமடைய வைக்குது நம்ம கதிருக்கு. கதிரோட பிடிவாதம், நம்ம ரகுரமையோட பிடிவாதம், தனாவோட பிடிவாதம், இது எல்லாமே சேர்ந்துதான் இப்ப தனாவையும் கதிரையும் பிரிக்க போகுது. நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி ஜெயிலில் உட்காந்துருக்காங்க. அப்ப ஜானகி ஒரே குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரும் மாயா அந்த தாலி பிரிச்சு கோக்குறத நிப்பாட்டிருப்பாளா, அந்த காசு வெட்டி போடுறத நிப்பாட்டி இருப்பாளா அப்படின்னு ஒரே சந்தேகத்துல நம்ம ஜானகி ரொம்ப பதற்றத்தோடயே இருக்காங்க. அப்ப குருவரன் அந்த இடத்துல இருக்க, அப்ப ஜானகி நேரா குருவரன்ட்ட, எப்பா குருவர, மாயா ஃபோன் பண்ணாளா அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இல்லம்மா மாயா ஃபோன் பண்ணல அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும், சரிப்பா அவ ஃபோன் பண்ணா என்னன்னு சொல்லுப்பா என்கிட்ட அப்படின்னு. இதை கேட்ட குருவரனும், சரிம்மா நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த மாயாவை கடத்திட்டு போன பார்த்தவர் இருக்காருல்ல, அவர் நேரா ரகுராம் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா யாருமே இல்லை. அப்ப நம்ம பத்மாவும் பார்வதியும் வராங்க. வந்துட்டு, யாரு நீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே நேரத்துல அந்த வீட்டுல சிவா இருக்காரு. அப்ப நம்ம பாட்டியும் இருக்காங்க. பத்மா நேரா அவர்கிட்ட, ஏன் என்னாச்சு, என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, அம்மா இந்த வீட்டு பொண்ணு மாயாவை ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்கம்மா, அதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆனாலும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. அப்ப பத்மா நேரா அவர்கிட்ட, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, நீ கிளம்பு அப்படின்னு. அதே நேரத்துல சிவா டக்குன்னு அந்த இடத்துக்கு வராரு. சிவா நேரா அவர்கிட்ட, ஐயா என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, ஐயா உங்க வீட்டு பொண்ணு மாயாவை ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சிவா சொல்றாரு, இங்க பாரு, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஐயா கடத்திட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன், அவங்கள போயிட்டு எப்படியாவது காப்பாத்துங்கய்யா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஐயோ அண்ணன் வேற பஞ்சாயத்துக்கு போயிருக்காரே, சரி நான் போயிட்டு அண்ணனை பாக்குறேன் அப்படின்ட்டு சிவா நேரா பாட்டிக்கிட்ட, அம்மா நான் போயிட்டு அண்ணனை கூட்டிட்டு வரேன், எப்படியாவது மாயாவை காப்பாத்தணும், ஒருவேளை நம்ம எதிரிங்க யாராவது மாயாவை கடத்தி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சிவா ஒரு நிமிஷம் நில்லு, நீ எதுக்கு பஞ்சாயத்துக்கு போற, அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அக்கா நீ இப்படி சுயநலமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, மாயா உன்னோட மருமக தானே, சீனு ஏதாவது கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு சிவா, இது உனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அக்கா நீ வேணும்னா கல் நெஞ்சமா இருக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க முடியாது, நான் மாயாவை காப்பாத்தி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி மாயா இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் போயிட்டு மாயாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு சிவா நேரா அந்த பஞ்சாயத்துக்கு போறாங்க. அங்க பூசாரியே வந்துடுறாரு. பூசாரி வந்ததோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் என்ன, ரெண்டு பேரையும் அத்து விடுங்க அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாரு, இங்க பாருமா, இந்த மாதிரி சாதாரணமா பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பூசாரி ஐயாவுக்கு சாமி வரும், அவர் அருள் வாக்கு சொல்லணும், ஒருவேளை அவருக்கும் இதுல சம்பந்தம் ஆகிருச்சுன்னா ரெண்டு பேரையும் பிரிச்சு விட வேண்டியதுதான் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம சிவா இங்கேருந்து ஓடி வராரு. ஓடி அண்ணே மாயாவை யாரோ கடத்திட்டாங்களா அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு, சே
எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ரகுராம் நேரா சிவா கிட்ட, சிவா என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கதிரும் கேக்குறாரு, மாமா என்னாச்சு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருப்பா, ஏதோ ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது மாயாவை கடத்திட்டு போயிருக்காங்க, எப்படியாவது மாயாவை காப்பாத்தணும், வாங்கண்ணா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி டக்குன்னு, நல்லா இருக்கு ரகுராம், நல்ல நாடகம் போடுறீங்க, தனாவையும் கதிரையும் பிரிக்க கூடாது அப்படின்னு குடும்பத்துக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றீங்களா, உனக்கு வெக்கமா இல்லையா, கொடுத்த வாக்க மீறியா ரகுராம் அப்படின்னு. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, அவர் வீட்டு பொண்ணை ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு பதட்டப்படுறாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆனா நீ இறக்கமே இல்லாம பேசுற அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சே மாயாவை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு நாடகம் மாதிரி தான் தெரியுது, நீங்க தேவையில்லாம மாயாவை கடத்தி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நாடகத்தை போட்டு இந்த காசை வெட்டி போடுறத நிப்பாட்டலான்னு நினைக்கிறீங்க, எங்களுக்கு அப்பவே தெரியும் உங்களால கண்டிப்பா உங்க மருமகனை தனாக்கிட்டேருந்து அத்துவிட முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும், அதுக்குதான் இப்படிப்பட்ட ஒரு நாடகமா ரகுராம், உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்க, இதை கேட்டதோட தலைவர்கள் நேரா புவனேஸ்வரியை பார்த்து, இங்க பாருமா, மாயாவை கண்டுபிடிச்சதோட இது மறுபடியும் நடக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரகுராம பார்த்து, ஐயா உங்க வீட்டு பொண்ணு காணாம போனது ரொம்ப பெரிய விஷயம் ஐயா, யாரு கடத்தினாங்கன்னு தெரியல, நீங்க போயிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமு, இங்க பாருங்க, கண்டிப்பா தனாவையும் கதிரையும் பிரிச்சு வைக்கிறது நான் கொடுத்த வாக்கு, கண்டிப்பா இது நடக்கும், மாயா எங்க இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க வரோம் அப்படின்ட்டு நேரா தனாவை பார்த்து, தனா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, தனா நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா மாயா உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தாலும் அவ இந்த வீட்டோட மகப்பா, அவளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, காப்பாத்தி கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருமா தனா, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நேரா மாயாவை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாரு. அதே நேரத்துல தனா நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப நம்ம கதிர் நேரா சிவா கிட்ட, இங்க பாருங்க, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்க, சிவா சொல்றாரு, மாயா வந்துட்டு மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்கா, அங்கதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கதிர் என்ன பண்றாருன்னா நேரா அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒருத்தரை பாக்குறாரு. கதிர் கேட்கிறாரு அவர்கிட்ட, இங்க பாருங்க, மாயாவை கடத்திட்டு போனத நீங்க நேரடியா பாத்தீங்களா அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஆமா தம்பி, நான் நேரடியா பார்த்தேன், மாயாவை இந்த பக்கமா தான் கடத்தி கொண்டு போனாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு கதிர் என்ன பண்றாருன்னா நேரா அந்த பக்கமா போறாரு பைக் எடுத்துக்கிட்டு. அதே நேரத்துல நம்ம ரகுராம் நேரா சிவா கிட்ட, சிவா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. சிவாவும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க ஜானகி ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காரு. ஸ்டேஷன் வரைக்கும் வந்த நம்ம ரகுராம் டக்குன்னு நின்று, இங்க பாரு சிவா, நீ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஏன்னா உள்ளார அண்ணி இருப்பாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு சிவா, போ அப்படின்னு சொன்னதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு குருவரனை பாக்குறாங்க. குருவரன் நேரா சிவாவை பார்த்துட்டு, வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, சிவா சொல்றாரு, இங்க பாருப்பா, மாயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா, அவளை ரவுடிகள் கடத்திட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, மாயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னாங்க, சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, சிவாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஜானகி கேக்குறாங்க, குருவரா என்னாச்சு அப்படின்னு. அப்ப சிவா நேரா அவங்க அண்ணி கிட்ட போயிட்டு, அண்ணி மாயாவை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, இங்க பாரு சிவா, கண்டிப்பா இது அந்த ஜானகியோட அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும், எங்க மாயா வெளியில இருந்தா தனவும் கதிரையும் பிரிக்க விடாம பண்ணிருவாளோ அப்படின்னு பயந்துதான் புவனேஸ்வரி கண்டிப்பா ரவுடிகளை வச்சு கடத்தி இருக்கணும் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல சிக்கிருவாங்க, மாயா எங்க இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, சரிப்பா, மாயாவை எப்படியாவது கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த வாசல்ல பாக்குறாங்க, பார்த்தா நிறைய வளவி உடஞ்சி கிடக்கு. இதை பார்த்ததோட நம்ம கதிர் கேட்குறாரு, இங்கே உடஞ்சி கிடக்க அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாரு. அதே நேரத்தில் ரகுராமும் சிவாவும் அந்த இடத்துக்கு வராங்க. குருவரனும் வராரு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, கீழே வளையல் உடஞ்சி கிடக்கு பாருங்க அப்படின்னு. குருவரன் சொல்கிறாரு, கண்டிப்பாக வளையல் உடஞ்சி கிடக்குன்னா இது மாயாவோட வளையலாக தான் இருக்கும், மாயா எந்த பக்கமாக போகிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வளையல் உடச்சி போட்டிருக்காங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம குருவரன் சொல்கிறாரு, சரி
நான் இந்த பக்கமாக போய் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பக்கமாக போகிறாங்க. அதே நேரத்தில் ரகுராமும் சிவாவும் ஒரு பக்கம் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு மாயாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க ரகுராமும் சிவாவும். சிவா சொல்கிறாரு, அண்ணா கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் மாயா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இங்கே தான் கிளாஸ் கிடக்கு அப்படின்ட்டு. அப்போ சிவாவும் ரகுராமும் போயிட்டு அந்த கதவை எட்டி உதச்சி ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா உள்ளார மாயாவை கட்டி போட்டிருக்காங்க. அப்போ 4-5 ரவுடிங்க டக்குன்னு ரகுராமை பார்த்ததோட, டேய் எவனும் வந்துட்டானுங்கடா அப்படின்னு. அப்போ ஒரு ரவுடி சொல்கிறான், சரி அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும் ரகுராமும் சேர்ந்து அந்த ரவுடிகளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரியும் காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி அந்த பஞ்சாயத்தில் செம்ம காண்டில் இருக்காங்க. புவனேஸ்வரி நேராக பசுபதி கிட்ட, ச்சே எப்படியாவது அந்த தனாவையும் கதிரையும் பிரித்து விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்தில் நான் பண்ண திட்டமே எனக்கு ஆப்பா அமைஞ்சிருச்சு அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா, எவ்வளோ நேரம் அந்த ரகுராம் அம்மைக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும், என்னைக்கா இருந்தாலும் இது நடக்க போகிறது தான் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட கார்த்தி ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து, அத்தை என்னாச்சு, அவங்க 2 பேரையும் அத்தி விட்டாச்சா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை கார்த்திக், நான் நினைச்சது அங்கே நடக்கலை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்திக், நான் அந்த மாயா வந்தா தனாவையும் கதிரையும் பிரிக்காம ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு பயந்து நான் நேரா ரவுடிகளை வச்சு மாயாவை கடத்திட்டேன். ஆனா இந்த மாயாவை கடத்தினதை எவனோ பார்த்துட்டு ஓடி வந்து பஞ்சாயத்துல சொல்லிட்டான். இதனால பஞ்சாயத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. நாளைக்கு இது நடக்கும்னு சொல்லிட்டாங்க. மாயாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ரகுராமும் அந்த சிவாவும் போயிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான திட்டத்தை போட்டீங்க அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னடா இப்படி சொல்ற, உனக்காக தானடா நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னத்த இன்னரும் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க, நான் தனாவை அடையலான்னு நினைச்சேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த தனாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன், அது வரைக்கும் நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம கதிரும் மாயாவை எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. அதே நேரத்துல குரோன் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பக்கமா வராங்க. வந்து பார்த்தா அந்த ரவுடிங்க வந்து ரகுராம் கிட்டையும் சிவா கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப கதிரும் ஓடி வந்து நம்ம ரகுராம காப்பாத்துறாங்க. ஒரு ரவுடி ரகுராம கத்தி குத்த வர, அப்ப டக்குன்னு நம்ம கதிர் வந்துட்டு ஓடி போய் காப்பாத்துறாரு. இதை பார்த்துட்டு ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் கதிர் அந்த ரவுடிகளை அடிச்சு போட்டுட்டு நம்ம ரகுராமையும் சிவாவையும் காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் மாயாவையும் காப்பாத்துறாங்க. அதே நேரத்துல அங்க போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு அந்த ரவுடிகளை கைது பண்றாங்க. அப்ப நம்ம குருவரை நேரா ரகுராம் கிட்ட, இங்க பாருங்க சார், இவங்க யாரு, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதுக்காக மாயாவை கடத்த சொன்னாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் சார் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள சும்மா விடாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயா நேரா ரகுராமை பார்த்து, பெரியப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ரகுராம் எதுவுமே சொல்லல. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, பெரியப்பா என் மேல நீங்க கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்கீங்கன்னு நினைச்சேன், ஆனா இன்னமும் உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் இவங்க அப்பா நம்மளை நம்பிதான் இவளை வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க, இவ இந்த வீட்டோட மருமக தான், அதனால இவளுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது நம்மளையும் தான் பாதிக்கும். அந்த நோக்கத்துலதான் இவளை காப்பாத்த வந்தனே தவிர்த்து இவ ஒன்னும் ஏன் மக அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்னும் காப்பாத்த வரல அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, பெரியப்பா என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆபத்துன்னத்தோட உங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு, அதனாலதான் நீங்க என்னை காப்பாத்த ஓடி வந்தீங்க, எனக்கு அதுவே போதும் பெரியப்பா அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து போறாரு. சிவா நேரா மாயா கிட்ட, மாயா உன்னைய ரவுடிங்க காப்பாத்தினாங்க அப்படின்னு தெரிஞ்சதோட அண்ணன் மனசு எப்படி பாடுபட்டது தெரியுமா, யாரையுமே எதிர்பார்க்கல, அண்ணன் மாட்டுக்கும் உன்னை காப்பாத்த வந்துட்டாங்க, அண்ணனுக்கு இன்னும் உன் மேல ரொம்ப பாசம் இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எனக்கு தெரியும் சித்தப்பா எந்த அளவுக்கு பெரியப்பா மேல ரொம்ப பாசமா இருக்காரு அப்படின்னு. நான் செஞ்ச சில விஷயங்கள் தான் அவருக்கு பிடிக்கல, ஆனா நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்னை மறுபடியும் அவரோட மகளா ஏத்துப்பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல மாயா கேக்குறாங்க, சரி என்ன சித்தப்பா ஆச்சு, தனாவையும் கதிரையும் பிரிச்சுட்டாங்களா அப்படின்னு. சிவா சொல்றாரு, இங்க பாருமா, உன கடத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதோட அந்த பஞ்சாயத்தை நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, சித்தப்பா இதை மாத்தவே மாட்டாங்களா அப்படின்னு. அப்ப அந்த சிவா சொல்றாரு, இதுக்கு வேற வழியே இல்லை, அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுறதுன்னு அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்,
ஆனால் அவர் கேட்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, சரி சித்தப்பா அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன்னை காணனத்தோட ஜானகி அண்ணி ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டாங்க, அவங்கள போயிட்டு ஸ்டேஷனில் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக ஜானகியை பார்க்குறாங்க. ஜானகியை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க, பெரியம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக மாயா கிட்ட, மாயா சின்னமாச்சு உனக்கு, யாருமா உன்னை கடத்தினது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அந்த புவனேஸ்வரி தான் பெரியம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி கேட்குறாங்க, அவ எதுக்குடி உன்னை கடத்துறா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நான் வெளியில இருந்தா தனாவையும் கதிரையும் பிரிக்க விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த புவனேஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அவ ஏன் தான் நம்ம குடும்பத்தை இவ்வளோ தொந்தரவு பண்றா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அவங்க வந்துட்டு கார்த்திய பறி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலையில கூட இல்லை பெரியம்மா, இன்னும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த கார்த்தி உயிரோட தான் இருப்பானோன்னு தோணுது அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாயா நீயும் நானும் தானே அவனை அடிச்சு அந்த இடத்துல புதைச்சோம், நம்ம 2 பேரும் தான் கண்ணால பார்த்தோமே அவனை புதைச்சதை அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதான் பெரியம்மா எனக்கு சந்தேகமா இருக்கு, அவனை அடிச்சு புதைச்சது நம்ம 2 பேரும் தான், ஆனா அந்த இடத்துல கதிரோட பரிசு எப்படி வந்துச்சு? ஒருவேளை நம்ம அந்த இடத்த விட்டு போன பிறகு யாரோ மறுபடியும் அந்த குழியை தோண்டி அதுக்குள்ள பர்ஸ் போட்டிருக்கணும், இல்லைன்னா அந்த கார்த்தியை காப்பாத்தி அந்த இடத்துல வேற யாரையாவது போட்டிருக்கணும். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதோட உங்களுக்கு தெரியுமா, அந்த கார்த்தியோட பாடியை வாங்கிட்டு வந்துட்டு உடனே எரிச்சிட்டாங்க. எதுக்காக இப்படி அவசர அவசரமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதான் பெரியம்மா நானும் கதிரும் உண்மையை கண்டிப்பா கண்டுபிடிப்போம் அப்படின்னு. அதே நேரத்துல கதிர் அந்த இடத்துக்கு ஓடி வராரு. ஓடி வந்துட்டு ஜானகியை பார்த்து அத்தை அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி நேரா கதிரை பார்த்து, கதிரு என்னை மன்னிச்சிருப்பா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன், கடைசியில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, பரவாயில்லத்த அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப மாயா நேர கதிரை பார்த்து, கதிர் எனக்கு என்னமோ அந்த கார்த்தி உயிரோட தான் இருப்பானோன்னு தோணுது. கண்டிப்பா அவன் அப்படி உயிரோட இருந்தா ஒண்ணு பண்ண வீட்லயோ இல்ல அவங்க வீட்லயோ தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம 2 பேரும் போயிட்டு அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, எனக்கும் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகமாயா, ஏன்னா பஞ்சாயத்துல நிற்கும் போது கூட அந்த புவனேஸ்வரி அடிக்கடி வெளில போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தா. கார்த்தி இறந்துட்டான் அப்படிங்கிற வருத்தம் அன்னைக்கு மட்டும்தான் இருந்துச்சே தவிர்த்து மறுபடி அவளோட முகத்துல கார்த்தி இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு கவலையே இல்லை. எனக்கு என்னமோ அந்த கார்த்தி உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு தோணுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் எனக்கும் அதே சந்தேகம்தான், நானும் பெரியம்மாவும் தான் அவனை அடிச்சு புதைச்சோம், ஆனா அந்த இடத்துல உன் பர்ஸ் இல்லை, ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பர்ஸ் வந்திருக்குன்னா இதுக்கு கண்டிப்பா இன்னொரு காரணம் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, அந்த சூழ்ச்சி என்னங்கிறத கண்டுபிடிச்சுதான் பெரியம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்றாரு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.